அர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது. இந்த அர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்தை உலக நாடுகளே திரும்பி பார்த்தாங்க. அதுக்கான காரணம் அது சாதாரண ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு இடமே அங்கே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே வான்வெளி தாக்குதலாக இருந்துச்சு. ஆனால் அந்த வான்வெளி தாக்குதல் முழுவதுமாக ஆளில்லா விமானங்களாக இருந்தது. ஸோ ஆளில்லா போர் விமானங்கள் வழியாக நடத்தப்பட்ட முதல் போர் அப்படிங்கிறதே இந்த அர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிற அந்த யுத்தம் தான். இதில் பெரிய அளவில் ஈடுபட்ட நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கி தான். துருக்கியினுடைய ஆளில்லா விமானம், அதனுடைய கட்டமைப்பு, அந்த டெக்னாலஜி, இது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ துருக்கியினுடைய ஆளில்லா விமான டெக்னாலஜி, சீனாவினுடைய அபரிவிதமான ஆளில்லா விமானத்தினுடைய வளர்ச்சிகள், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள், இதில் இந்தியா எந்த பக்கம் நிற்கிறது? இந்தியாவினுடைய ஆளில்லா விமானம் மட்டும் கிடையாது, CCTVலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது என்ன? இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் அறிவித்திருக்கும் அறிவிப்புகள் என்ன? இந்த ஒரு காணொலியில் பார்த்துடலாமா? கவுண்டர் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், CUAS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CUAS அப்படிங்கிறது தான் ஆளில்லா விமானத்துக்கு எதிராகவும், இல்லாட்டி ஆளில்லா போர் விமானங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அவைகளுக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நம்ம யார்கிட்ட வந்து இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டிடம் இருக்கக்கூடிய பலவிதமான நிறுவனங்கள். அதில் குறிப்பாக இப்போ ஹைதராபாத்தை சேர்ந்த சென் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு 155 கோடி ரூபாய்க்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகியிருக்கு. ஸோ இந்த 155 கோடி அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். சொல்லப்போனால் நம்ம டெக்னாலஜி, நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டுக்கு தேவையான டெக்னாலஜி உருவாக்கப்படுதல் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிட்டு வரோன்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்த சென் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த CUAS இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக மட்டுமே பார்க்கிறோம். இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நம்முடைய முப்படைகளும், அது விமானப்படையாக இருக்கட்டும், கப்பற்படையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஆளில்லா விமானத்தை உபயோகிக்க வேண்டும். UAV, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை உபயோகிக்க வேண்டும். அதே மாதிரி ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே இதை பற்றி நிறைய காணொலிகள் தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். ஸ்வாம் ட்ரோன்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாதுங்க, கூட்டமாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ். இப்போது ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது 10 ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஒரு ட்ரோனுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், நீ இந்த இலக்கை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்புட்டு தான். இந்த இன்புட் 10 ட்ரோன்ஸுக்கும் ஒரே நேரத்தில் பகிரப்படும். இப்படி 10 ட்ரோனும் சேர்ந்து 11 ட்ரோனாக அந்த இடத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு செல்லும். அப்படி செல்லும்போது நம்ம ஒரு ட்ரோனை அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டார்கெட் நின்றுமா என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரே நேரத்தில் அடுத்ததாக 10 ட்ரோன்ஸ் ஓடும். இன்னும் 2 ட்ரோன்ஸை நம்ம அழிச்சிட்டோன்னா அடுத்ததாக 8 ட்ரோன்ஸ் அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு கூட்டம் ட்ரோன்ஸை நம்ம கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை பல நாடுகள் சிறப்பாக செய்கிறாங்க. அதாவது பல ட்ரோன்ஸை ஒன்றா பறக்க விட்டு அதன் வழியாக ஓவியம் எல்லாமே வரையப்பட்டு அதன் வழியாக நேஷனல் ஃப்ளாகாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான ஓவியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் செயல்முறைப்படுத்துகிறார்கள். சரி, இது இதுக்காக மட்டும்தான் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் வழியாக அடுத்ததாக பல விஷயங்களை செய்ய முடியும். ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்கி செல்வதாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான உளவுகளாக இருக்கட்டும், இதை எல்லாமே இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸால் செய்ய முடியும். இதை நம்ம என்ன செஞ்சோம்? நம்முடைய சுதந்திர தினத்தின் போதும், இல்லாட்டி பல்வேறு விதமான நிகழ்வுகளின் போதும் ஸ்வாம் ட்ரோன்ஸ் இந்தியாவில் எந்த அளவில் இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இப்படி பல நிறுவனங்கள் எந்த அளவுக்கு ஸ்வாம் ட்ரோன்ஸினுடைய சாஃப்ட்வேரை செய்கிறாங்க. இதன் மிக முக்கியமான பேக் எண்டே இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் சரியாக வேலை செய்யலைன்னா ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பறந்துட்டு இருக்கும்போது அதன் கூட என்ன இருக்காது, ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ட்ரோன் வேறொரு ட்ரோன் கூட ஒத்து போகாமல் மோதி கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஒரு ட்ரோன் வேறொரு ட்ரோன் கூட அந்த பாதையை தீர்மானிக்க வேண்டும். இது நம்ம நாட்டு ட்ரோன் தான் அப்படின்னு சொல்லி அதை கூட கம்யூனிகேட் பண்ணணும். இப்படி பல டாஸ்க் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இதற்காக பயன்படுத்தக்கூடிய ஹார்ட்வேராக இருக்கட்டும், இது நம்ம நாட்டிலேருந்தே தயாரிக்கப்பட்ட 2 நிறுவனத்திடம் இருந்து 100 ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வாங்க போகிறோம். அது 2 பேக்கேஜாக இருக்கும். 50 ட்ரோன் அப்படின்னு தான். இந்த ட்ரோன்ஸை இனிஷியலாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதன் பிறகு இதனுடைய பல்க் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய ட்ரோனாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அதையும் நம்ம சீக்கிரமாக வாங்க வேண்டும். ஏன்னா அடுத்த கட்ட யுத்தம், நான் சொன்ன மாதிரி அர்மேனியா அசர்பைஜான் யுத்தமே அடுத்த கட்ட யுத்தத்தை காண்பித்து விட்டது இந்த உலகத்திற்கு. ஸோ இன்னும் வரப்போக யுத்தத்தில் எல்லாமே இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த போகிறார்கள். அதை இந்தியாவும் சமாளிப்பதற்காக இப்போதிருந்தே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இப்படிலாம் ட்ரோன்ஸை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு.
ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தின் சார்பாக அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது ஹைக்யூஷனாக இருந்தா இல்லாட்டி சீனாவினுடைய ப்ராடக்டாக இருந்தால் உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் தருகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். டெல்லி முழுவதுமா 1.5 லட்சம் சிசிடிவி வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. இதை யார் கொடுக்க போகிறார்கள்? இந்த சிசிடிவியை எந்த கம்பெனி அறிமுகம் செய்ய போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி தான். அந்த சிசிடிவி இல்லாட்டி அந்த கேமராவெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மேட் இன் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இதனுடைய பல ப்ராடக்ட் இல்லாட்டி சின்ன சின்ன விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவில் இருந்து தான். ஸோ சீனாவிலேருந்து வரக்கூடிய பல விதமான பார்ட்ஸ் எடுத்து அதை இந்தியாவில் அசம்பிள் செஞ்சு அதை மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். சில பொருட்கள் இப்போதும் இப்படி தான் மேட் இன் இந்தியாவாக அறியப்பட்டு வருகிறது. மேட் இன் சைனா அப்படின்னாலும் அப்படி தான். பல நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை அவங்க என்ன செய்வாங்க? அசம்பிள் பண்ணுவாங்க. அப்படி அசம்பிள் பண்ண பிறகு அது மேட் இன் சைனாவாக மாறிவிடுகிறது. ஸோ இந்த அசம்பிள் ப்ராசஸில் நம்ம வைக்கக்கூடிய டிவைசஸ் ஹார்ட்வேராக இருக்கட்டும், சின்ன சின்ன சிப்செட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே சீனாவுக்காக உளவு வேலை செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்படுத்தி இருக்கிறது, கேட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஹைக்யூஷன் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் ஹைக்யூஷன் அப்படிங்கிற கேமராவை பயன்படுத்த நாடுகள் மனிதர்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 35லேருந்து 40% மனிதர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். ஸோ 40% மார்க்கெட் இந்தியாவை நம்பி மட்டுமே இருக்குது. இந்த இந்தியாவில் ஹைக்யூஷன் அப்படிங்கிறதுக்கு போட்டியாக பல நிறுவனங்கள் வந்தாலும் ஹைக்யூஷன் கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேர் இதுன்னு அதனுடைய ஹார்ட்வேராக இருக்கட்டும், இது எல்லாமே பல விதமான நிறுவனங்களை டாமினேட் பண்ணுது. அப்படிப்பட்ட ஹைக்யூஷன் கேமராவை நெட்வொர்க்கில் இன்டர்நெட்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு லோக்கல் நெட்வொர்க்லையோ கனெக்ட் பண்ணாதான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஹைக்யூஷன் அப்படிங்கிற அந்த கேமராவில் சின்னதாக என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு டேட்டா செட் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சிப் செட் மெமரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மெமரி வழியாக இவங்களுக்கு தேவையான டேட்டாஸ், அது லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் இல்லாட்டி அங்கே கிடைக்கிற சிக்னல்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி அவங்களுடைய அப்டேட் வழியாகவோ சின்னதாக நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போவாவது நம்ம நெட்டில் ஏறும்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ கடற்படையாக இருக்கட்டும் இல்லாட்டி எந்தவித இராணுவ ஏர்பேஸஸாக இருக்கட்டும் இல்லாட்டி துறைமுகங்களாக இருக்கட்டும், அங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஹைக்யூஷன் கேமரா எல்லாமே ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இன்னைக்கு பல அரசாங்க அலுவலகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிசிடிவியை பற்றியும் இதன் வழியாக எந்தெந்த பொருட்கள் இல்லாட்டி எந்தெந்த டேட்டா திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ் பொக்ஷத்தில் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. இந்த 2 வருஷத்தில் நம்முடைய அரசாங்கமே அறிவித்து விட்டது. நம்ம கேட்குற மாதிரி நம்ம வீட்டு ஃபுட்டேஜை பார்த்து அவங்களுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம கேட்டுரும். ஆனால் சில சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நிறைய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நிறைய இராணுவ தளவாடங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை பல நாட்டு இராணுவமும் தெரிந்து கொள்கிறது. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த சிசிடிவி. இதை நம்ம இன்னும் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு தேவையான பல கருவிகளை நம்ம நாடை தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இதன் வழியாகவே நம்ம பெரிய ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ சிசிடிவி பார்த்துட்டோம், ஆளில்லா விமானம் பார்த்துட்டோம். இப்போ ஏர் லான்ச்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ALUAV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் லான்ச்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது இதை தயாரிப்பதற்காக கூட்டு நிறுவனங்களாக இந்தியாவினுடைய ஒரு நிறுவனமும் அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனமும் சேர்ந்து கையெழுத்து போட போகிறார்கள். இதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறதுக்கு 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்து விட்டன. ஒரு விமானத்தில் வச்சு சாதாரணமாக இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தரைப்பகுதியிலிருந்து மேலெழும்பி சென்று பிற நாடுகளை கண்காணிக்கும், இல்லாட்டி எதிரிகளுக்கு எதிரான பல விதமான மிசைல் லான்ச்சிங்கை செய்யும், இல்லாட்டி பாம்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல போடும், இல்லாட்டி வெயிட்டான பொருட்களை ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு சுமந்து செல்லும். ஆனால் இப்போ நம்முடைய அக்ரிமெண்ட் படி ஒரு விமானம் பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த விமானத்திலிருந்து சடனாக என்ன செய்யும்? ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது புறப்பட ஆரம்பிக்கும். அப்படி புறப்படும் ட்ரோன்ஸும் ஒரு ஸ்வாம் ட்ரோன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான செய்தியாக நாம் பார்க்கலாம். இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய போகிறார். அமெரிக்காவுக்கு பயணம் செய்வது நிச்சயமாக ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுவதற்கும், அதே மாதிரி அடுத்த கட்டமாக இந்தியா அமெரிக்கா இந்த 2 நாடுகளும் சேர்ந்து என்னென்ன செய்ய போகிறோம், அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான டிஸ்கஷனை செய்வதற்காகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ நம்ம நாட்டுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை நாமளே உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது DRDO 2025க்குள்ள நம்முடைய இந்த மாதிரியான வெப்பன்ஸ் மட்டுமே $5 பில்லியன் அளவுக்கு நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்திருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு இலக்கு தான். அந்த இலக்கை சீக்கிரமாக நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல பலவிதமான கனவுகள் இருக்கு. இது சாதாரண ஒரு நாட்டினுடைய கனவு கிடையாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவு. இளைஞர்கள் இங்கே பெரிய அளவு சக்தியாக இருக்கும்போது நம்முடைய மூளை நம்ம
நாட்டுக்கு பயன்படாமல் பல நாடுகளுக்கும் பயன்பட்டு வருகிறது. அந்த ஒரு தருணம் மாறி நம்ம மூளைகள், நம்முடைய அறிவு நம்ம நாட்டுக்கு என்னைக்கு பயன்படுதோ அன்னைக்கு நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் என்றால் மிகையல்ல. இன்னைக்கு அது கூடயே வேறொரு சந்தோஷமான செய்தி இருக்கு. ஹான்சா நியூ ஜெனரேஷன் என்ஜி அப்படின்னு சொல்ற ஏர்கிராஃப்ட் டிசைன்டு பை கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபோரட்டரிஸ் CSIRNAL அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பை சார்ந்த இந்த ஒரு விமானம் முதல் முறையாக சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏர்போர்ட்டில் வச்சு தான். ஸோ ஃப்ரைடே இதை நம்ம சோதித்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 4000 அடி உயரம் பறந்திருக்கிறது. இதை ஓட்டி சென்ற விமானி இது எல்லாமே பக்காவாக வேலை செய்து அப்படின்னு சொல்லி இந்த ஹான்சா நியூ ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்கு பெரிய ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். பல நிறுவனங்கள் கிட்ட நம்ம இதுக்கு என்ன வாங்கணும், பலவிதமான அனுமதிகள் அப்படிங்கிறது வாங்கணும். இதனுடைய ஸ்பீடு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பறந்திருக்கிறது. இது முதல் கட்ட சோதனையாக இருந்தாலும் வெற்றி சோதனையாக மாறியிருக்கிறது. இதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் ஒரு சேர ஒன்றாக மாறும்போது தான் இந்த கண்டுபிடிப்புகள் வெறும் ஹார்ட்வேரோடு நிற்கல, அதுக்கு தகுந்ததுப்பான சாஃப்ட்வேர், அதுக்கு தகுந்ததுப்பான டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக மாறும். இதற்கு சான்று என்ன தெரியுமா? ISRO தான். என்னடா சைக்கிளில் சேட்டலைட் ராக்கெட்னுடைய உதிரி பாகங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரியான ஒரு வெற்றி நம்முடைய DRDOக்கும் கிடைக்கட்டும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.